யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 31, 32. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 31, 32 நான் வாசிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். முதலாவதாக இங்கு சொல்லப்பட்ட 2 வசனத்தில் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீசர்களாக நாம் இருப்பதற்கு முதலாவது அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுது அவருடைய சீசர்களாக இருக்க முடியும். 2வது சத்தியத்தையும் அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அவருடைய உபதேசம் அப்படி என்று பார்க்கும்பொழுது அவர் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய உபதேசம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் பேசி ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயின் வார்த்தைகளை தான் உபதேசமாக அவர் சொல்லி கொண்டு வந்தார். அப்படி சொல்லும்போது இங்கே பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து, அப்பொழுது யூதர்கள் 12ஆம் அதிகாரம் வாசிங்க ஒருத்தர். 8ஆம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உண்மையானது அல்ல என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய உபதேசத்தை கேட்கிற இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறாங்க? பரிசேயர்கள், உன்னுடைய சாட்சி உண்மை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. உண்மையானது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போல யூதர்கள் கூட நீ யார் அப்படின்னு கேட்கிறார்கள். இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 32 வரைக்கும் பார்த்தீங்களன்னா, யூதர்கள் கூட நீ யார் அப்படின்னு கேட்கிறார்கள். அவர் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை சொல்லி கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், நீ யார் என்று. ஆனாலும் கூட 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 30வது வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர் கேட்டாங்க, உன்னுடைய உபதேசம் பொய்யா இருக்கிறது என்று சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, நீ யார், இப்படிப்பட்ட உபதேசம் சொல்லிக்கொண்டு வருகிறீரே, நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நான் தான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய உபதேசம் நிலைத்து இருக்க வேண்டும். அங்கே கூட பார்க்குறோம், சில ஜனங்கள் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த 31வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள், மெய்யாகவே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அதே போல தான் அன்னைக்கு கொஞ்சம் ஜனங்க அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல இங்க இருக்கிற நாம கூட அவர் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த வாரம் வரைக்கும் நான் நன்றாக தான் இருந்தேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நல்லா தான் இருந்தேன். அண்ணன் வந்துட்டு ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணு என்று சொன்னார். அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா பல்லு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தான் இருந்தேன். சடனாக பல்லு வலி வந்துச்சு. இந்த 4 நாளாக மாத்திரை சாப்பிட்டு ஜெபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல, படாத பாடுபட்டா வந்து இங்கே நின்று இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் கூட பல்லு போனா பரவாயில்ல, ஆண்டவருடைய சொல்லு போகக்கூடாதுன்னு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உபதேசத்துல நின்றவங்க யாருன்னு பார்த்தாக்கா, யோவான் 15ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிப்போம்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருக்கு நாம் சீசராக இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. அதுக்கு நாம் செய்யப்படும் காரியம் என்ன என்றால், இது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதின் ரகசியம். ஹல்லேலூயா. பல்லு வழியால் பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கிறது. இது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதின் ரகசியம். நாம் அவரில் நிலைத்திருந்து அவர் நம்மில் நிலைத்திருக்கும் போது நாம் வேண்டிக் கொள்ளுவது ஏதோ நமக்கு அருளப்படும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை தேவன் நமக்கு அருள போதுமானவராக இருக்கிறார். எப்போதுனாக்கா அவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு நாம் கனி கொடுப்போம். ஹல்லேலூயா. அவரில் நாம் நிலைத்திருந்து அவர் நம்மில் நிலைத்திருக்கும் போது மற்றவர்களுக்கு நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். அது பார்த்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. கனி கொடுப்பது என்றால் நாம் சாதாரணமாக ஏதோ பழமோ இல்லை பணமோ பொருளோ அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்கும்போது பிதா அதில் மகிமைப்படுவார், நாமும் அவருக்கு சீஷராயிருப்போம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பார்த்தாக்கா சத்தியத்தும் அறிவீர்கள். சத்தியத்தும் அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் அறிந்து கொண்டே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. 3 யோவான் வசனம் 1 - 6 வரைக்கும் நாம் பார்ப்போம். 1 முதல் 6. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்க்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உம்முடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இங்கு காயு என்கிற ஒரு சகோதரனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சத்தியத்துக்கு குறைவே இல்லைங்க. ஹல்லேலூயா. அளவுக்கு அடங்காத சத்தியத்தை வாரி சகோதரன் வாரி வல்லம் வளங்களை போல வழங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இந்த சகோதரன் குறித்து சொல்லப்படுகிற சாட்சி பாருங்க. நீ சத்தியத்தில் உண்மையா இருக்கிறாய் என்று நான் அறிந்து அநேக சந்தோஷப்பட்டேன். சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷத்தை நான் பட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காயு என்பவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் நன்மைகளும் உதவிகளும் செய்து வந்தவர். ஹல்லேலூயா. அவரை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில அவர் சாட்சி பெறுகிறார். உண்மையான சாட்சி சபையில பெறுகிறார். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைகளுக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு உண்மையான காரியம் பாருங்க. சபையில நாம் எப்படி சாட்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை குறித்து எப்படி ஜனங்கள் எல்லாம் சாட்சி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஒரு முறை யோசித்து பாருங்க. ஆனா இந்த சகோதரனை குறித்து இந்த ஊழியக்காரர் அருமையாக சாட்சி சொல்றாரு. உண்மையை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்.
மகிழ்ச்சி அடைகிறோம் என்று. ஹல்லேலூயா. நாம உண்மையா இங்க சத்தியத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளா இருக்கிறபடினால பிதாவாகிய தேவன் தாமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மீது மிகுந்த சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த காயு என்பவர் உண்மையாக நடக்கிறவராக இருக்கிறார். ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையும் செய்து கொண்டிருக்கிறார். சபையில நல்ல ஒரு சாட்சியம் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தேவன் உண்மையாக விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தின்படி நேசித்து பிரியமான காயு எழுதுகிறதாவது சொல்லப்பட்டுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. முதலாவது சகோதரர்கள் ஊழியத்திலிருந்து மற்ற சகோதரர்கள் போய் அந்த ஊழியக்காரருக்கு சொல்லும்போது, உண்மையை குறித்து சாட்சி சொல்லும்போது அவர்கள் உண்மையாய் நேசிக்கிறார்களாக இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற போது, ஹல்லேலூயா, இங்க நமக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவர் நம்ம சகோதரர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் எங்களை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சத்தியத்தின்படி நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அவரே சந்தோஷப்படும் போது நம்முடைய தேவன் உண்மையாகவே சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷத்தை அவர் பெற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக விடுதலை. முதலாவது அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் பிரயாசம் கேட்டுக்கொள்கிறார். ஏன்னாக்கா அவருடைய சீசராக இருக்கும்படி அந்த உபதேசம் நமக்குள்ள இருந்தால் தான் அவங்க நம்ம போய் மற்றவர்களை விடுதலை ஆக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம போய் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படி நிலைத்திருக்கும் போது சத்தியத்தை கேட்டு சத்தியம் நம்மளை விடுதலையாக்க அது போதுமானவராக இருக்கிறது. அதில் பி பார்ட் பார்த்தீங்கன்னா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் எப்படி நம்மை விடுதலையாக்கும் என்றால், யோவான் 1:14 சொல்லியிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்ட நாம எப்படி நம்மை விடுவிக்கிறார் என்றால், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த வார்த்தை மாமிசமானது. அந்த வார்த்தை ஜனங்களை வழி நடத்தினது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவர் உலாவினார். ஜனங்கள் ஒரு சில காலம்தான் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஜனங்களோடு மனுஷனாக வாழ்ந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷனாச்சு. அடுத்ததாக அவர் தேவனாகவும் இருந்தார். எப்படி தேவனாக இருந்தார்? அந்த ஜனங்கள் மத்தியினால அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 அவர். இந்த ஜனங்கள் கொள்ளாத ஜனங்கள் மத்தியில் கூட அவர் பரிசுத்தராக தேவனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். முதலாவது அந்த வார்த்தை மாம்சமாயிட்டது. மாம்சத்தோடு இணைந்து மாம்சமான யாவரோடும் அவர் நடந்து கொண்டிருந்தார், உபதேசித்துக் கொண்டிருந்தார், சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார், அந்த சத்தியத்தினால் அநேகரை விடுவித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தேவனாகவும் அந்த இடத்தில் அவர் இருந்தார். எப்படின்னா, அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்து நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கும்போது பாவம் நம்மளை அணுகுமா? அணுகாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற நாம பாவம் வரும்போது நம்ம விட்டு ஓடி போயிடுவோம். ஏன்னா அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா பாருங்க, எப்படி அவர் வஞ்சிக்கையெல்லாம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஒரு பொம்பளைனால அவருக்கு ஒரு பாவம் ஏவப்படும்படியாக ஒரு காரியம் வந்துச்சு. ஆனால் கூட தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட யாவரையும் கர்த்தர் தாமே விடுதலை ஆக்குவாராக. எப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் அவர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று. ஹல்லேலூயா. அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2வது, சத்தியத்தை நன்றாக அறிந்து வாழ்ந்து கொண்டு வர வேண்டும்.
அப்பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அதிகமாக நான் செய்தி கொண்டு வரல. இந்த வாரம் படாத பாடுபட்டு தான் நான் இந்த செய்தியை எடுத்தேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் விடுவிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி அப்பா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீ சொல்லியிருக்கிறீராப்பா, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து உம்முடைய சீசர்களாக நாங்கள் இருக்கும்படி என் தேவன் தயவு பாராட்டி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. அந்த சத்தியம் நீர்தான் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்களை விடுவித்தவரே உமக்கு நன்றி அப்பா. நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரனை பலப்படுத்து என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அநேகரை நாங்கள் பலப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மணி For the second message, I taken the topical. ஒரு டாபிக் நம்ம எடுத்து பேசலாம் சொல்லி ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோம். அதில் விசேஷத்தோட ஒரு ஆர்டிக்கிளை நாங்கள் படிக்கும்போது அதில் ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சபைக்கு தேவையானது என்ன, த growth ஆஃப் த சர்ச், ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது என்ன. அந்த அடிப்படையில் இந்த வார்த்தைகளை நாங்கள் உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். The biblical verse taken from the Acts chapter 2 verse 41 and 47. திருச்சபையின் வளர்ச்சி வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில முதல் முறையாக 120 பேர் பெந்தேகோஸ்து நாளிலே கர்த்தராலே தொடப்பட்ட பிறகு பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்திலே தொடப்பட்டதனுடைய ரகசியத்தை பார்க்கும்போது 3000 ஜனம் அங்கே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். The growth of the church, சபையினுடைய வளர்ச்சிக்கு அடையாளமா இருப்பது விசுவாசிகளுடைய எண்ணிக்கை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம், அல்லது அவருடைய வளர்ச்சி என்று சொல்லி கூட பார்க்கிறோம். தொடர்ந்து 47ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனை துதித்து இந்த வசனமும் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மறுபடியும் இந்த வசனம் சொல்லுகிறது, growth, சபையிலே கர்த்தர் ஜனங்களை அல்லது ஆத்துமாக்களை தொடர்ந்து சேர்த்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தொடர்ச்சியாய் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம தொடர்ச்சியை வாசித்து பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Acts chapter 5 verse 14. இந்த வசனம் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். தொடர்ந்து நாம 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதே காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். எல்லாம் ஒரே ஆர்டர்ல வந்துட்டு கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள், கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள், கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் சொல்லி வந்துட்டு இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரும் திரளான ஜனங்களும் கணக்குறைந்த சிறைகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சபையிலே தீர்க்கதரிசிகளாகவும் அவர்கள் உபதேசிகளாகவும் இருந்ததுனால அந்த சபையிலே ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது என்ன? ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு மூல காரணமா இருப்பது என்ன என்பதுதான் இந்த நாளுடைய 2வது தியானத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த வசனங்களை எல்லாம் நாம ஒன்னா சேர்த்து பார்த்தோம் சொன்னா, ஆதி அப்போஸ்தல திருச்சபை நாட்களிலே ஆவியானவர் எப்படி சபையிலே ஆவியானவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஜனங்களை அப்படியே ஆவியானவர் தொடர்ந்து ஜனங்களை சபையிலே நிரப்பினாரோ அல்லது சேர்த்தாரோ, அதே போல இன்றைக்கும் இந்த திருச்சபையில கர்த்தர் திரளானவர்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்று ஒரு நாளிலே கட்டாயம் நீங்களும் நானும் யாரும் நம்மளை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு வரல, யாரும் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணல. ஆவியானவர் என்ன பண்றாருன்னா நம்ம இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்த்தவராக இருக்கிறார், சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் வரும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை எல்லாம் பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வார். ஆமென். தொடர்ந்து பார்க்கிறோம். ஒரு சாட்சியை கூட நான் சொல்ல, என்னையே நான் சாட்சியை சொல்ல பாருங்க. 2010 வருஷம் டிசம்பர் மாசத்துல என்னுடைய நண்பரும் சகோதரமா இருக்கிற அறிவழகன் மூலமா இந்த 2011 வருஷத்துல ஜனவரி 1ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் எத்தனை பேர் சொன்னாரு எனக்கு தெரியாது. பிரதர் இருக்கீங்களா? எவ்வளவு பேர் சொல்லியிருப்பீங்க? பெங்களூர்ல இருக்க தெரியாத ஆட்களே இருக்காது, நிறைய பேர் தெரியும் இருக்கு. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, ஆவியானவர் என் ஆவியோட பேசி அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளும்படியா கொண்டு வர்றாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேத புத்தகத்தெல்லாம் மறைச்சு வச்சு நான் கொண்டு வந்து சொல்ற பேக் எல்லாம் மறைச்சு வச்சு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா தெரியும் கூட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, 1 மணி 2 மணிக்கு தான் வீட்டுக்கு எல்லாரும் போறீங்க. அப்போ நிதானமா அவங்க கூட குடும்பத்தோட குடும்பமா வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, ஆவியானவர் இந்த சபையில என்னை சேர்த்துக் கொள்ளும்படியா திருவுளம் பற்றி சகோதரன் மூலமாக என்னுடைய பல காரியங்களை, ஊழியத்தின் அழைப்பை குறித்து, தரிசனத்தை குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து, பல காரியங்களை குறித்து அவர்கள் பேசுகிறதை கேட்கும் போது என்னுடைய உள்ளத்துல ஒரு அனல் உண்டானது. அன்று முதல் தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து 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 கர்த்தரிடமா அதிகமாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கு தேவ கிருபையினால உங்கள் மத்தியிலே பிரசங்கியாக நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பார்க்கும்போது நான் இப்பொழுது நாம அந்த வசனங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அல்லது 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இதை ரெண்டையும் நாம ஒன்னா பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா the sound doctrine, அதுதான் முதலாவது பாஸ்டர் பேசினாங்க. the sound doctrine, தேவனிடத்துல கற்றுக்கொண்ட காரியங்கள். அவங்க வந்து கற்றுக் கொடுக்கல ஏதோ புதுசா. அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதான அந்த மூல உபதேசங்களை ஜனங்களுக்கு சொல்றாங்க. 3.5 வருஷங்களாக இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவர் சொன்ன உபதேசங்களை எல்லாம் ஆவியானவர் அவர் மேல இறங்கினதுனால ஆவியானவர் பல ரகசியங்களை தொடர்ந்து அவருக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்த அநேக வார்த்தைகளை இந்த பவுல் அந்த பேதுரு மூலமாக எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த சவுண்ட் டாக்டரின் இருக்கிற இடத்துல அல்லது ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிற சபை வளரும். இன்னொரு காரியத்தை விட மறந்துவிட அடுத்து பார்க்கலாம். தொடர்ச்சியா 11ஆம் அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு பர்னபா என்ற ஒரு ஊழியக்காரனை குறித்து பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம் பாருங்க. பாருங்க, பர்னபாவை ஜனங்கள் சேர்ந்து கொள்ளவில்லை. வசனம் சொல்லுகிறது அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்காக வாழும்படியாக வைராக்கியம் கொண்டார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆரோக்கியமான உபதேசம் உள்ள சபை வளரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை நாம திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்துல சொல்லப்படுகிறது பவுல், சீலா
இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இதே காரியத்தை தான் அப்படியே தொடர்ச்சியா அவங்க கண்டினியூ பண்ணுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். Acts chapter 17 verse 1 to 4. வசனம் சொல்லுகிறது பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, அல்லது ஆவியானவர் நமக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தின்படி கர்த்தர் சபையிலே 3000 ஜனங்களை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய தாசனுடைய தரிசனம் அல்லது எங்களுடைய தரிசனம் என்ன சொன்னா, இந்த சபை வளருகிற சபையா இருக்கணும். ஆமென். வளர்ந்த சபையா இருக்கணும். பல நிலைகள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு எண்ணிக்கையில சொல்லாத அளவுக்கு பல நிலைகளில நாம தொடர்ந்து வளர்கிறவர்களா இருக்கிறதுக்கு பல காரியங்களை செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், பேதுரு செயல்பட்டார், பர்னபாஸ் செயல்பட்டார், அல்லது தொடர்ந்து பவுலும் சீலாவும் செயல்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப விசுவாசிகளா இருக்கிற அல்லது ஊழியக்காரர்களா இருக்கிற அல்லது உடன் ஊழியக்காரர்களா இருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு தொடர்ச்சியா நாம பார்த்துட்டு கன்க்ளூஷனுக்குள்ள ஐயா கிட்ட நம்ம கொடுக்க போறோம். அதற்கு செயல்பட வேண்டியது ஆவியானவர் மட்டுமல்ல, நீங்களும் நானும் என்பதை ஒரு நாளும் நாம மறந்துடக்கூடாது. பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்ல விரும்புறேன். ஒரு சின்ன பெண், தங்கச்சி எழுந்து நிலுமா, எவ்வளவு பெரிய பிள்ளை, உட்காந்துக்குங்க, தேங்க்யூ. அவ்வளவு பெரிய பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சபைக்கு வருது, தொடர்ந்து அந்த குடும்பத்தாரோடு வருது, வந்து அமர்ந்து சத்தியத்தை கேட்குது, தொடர்ந்து ஆலயம் முடிந்தது வீட்டுக்கு போகிறது. இப்படி அந்த பிள்ளை நடந்து போகிற அந்த வழியில தானே ஒரு சின்ன ஒரு வீடு இருந்தது. பாருங்க, அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் எப்போதுமே அந்த வீடு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இருட்டுனார் போலவே இருக்கும். ஒரு சின்ன அறை அது இருந்தது. ஆகவே அதற்குள்ளே ஒரு வாலிபன் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருந்தான், எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருந்தான். ஒரு வலியோடு வேதனையோடு அவனுக்குள்ளே ஒரு நோய் அவனை பற்றி இருந்ததுனால அவன் இரும்புகிற சத்தம் அங்கிருந்து வரும். அவன் வெளிச்சத்தை விரும்பவில்லை, உலகத்தை பார்க்க விரும்பவில்லை, படுத்த படுக்கையா அவனுக்கு இருந்தான். ஒரு ரபா ஷகலந்த ரபா. அவன் அப்படியே படுத்த நிலையில இருக்கும் போது அந்த சிறு பெண் என்ன பண்றான்னா, அந்த வழியை நடந்து போகிறா. ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கும் போது அவன் அங்க போகும்போது ஐயோ என்கிற ஒரு அலறல் வரும், ஐயோ என்கிற ஒரு அலறல் அங்கே கேட்கும். வலி தாங்க முடியவில்லை என்கிற வழி அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கும். அதை பார்த்து ஒரு நடுக்கம் அந்த பிள்ளையை பிடிச்சுக்கொள்ளும். ஆனாலும் அந்த அறைக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்ற பார்க்கிற ஆவல் அந்த பிள்ளைக்குள்ள அதிகரித்தது. அந்த பிள்ளை வீட்டுக்கு போனாங்க, போயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டார். தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெல்ல அந்த ஜன்னல் அறைக்கு போய் அந்த இருட்டா இருக்கிறதான அதிகமான வெளிச்சம் இல்லாத அந்த ஜன்னலுக்குள்ள எட்டி பார்க்கும்போது ஒரு வாலிபன் படுக்கையா இருந்தான், மரண அவஸ்தையில படுத்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. மெல்ல அவள் கதவை திறந்து அந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டு உள்ளே வருகிறார். அது சொல்லி யாரும் உள்ள வரக்கூடாது, நான் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி கடினமா அவன் பேச ஆரம்பிச்சான். இப்ப அந்த பொண்ணு பயந்துட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. மறுநாள் வந்தது. மறுபடியும் வந்து அந்த பெண் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் கதை திறந்து பிரதர் நாங்க உள்ள வரலாமான்னு அப்படின்னு சொல்லி கேட்குது. அது அனுமதிக்க மாட்டோம் உள்ள வர. சரி, அப்படியே தைரியத்தை வரவழைச்சு கொண்டு உள்ள வந்து நிற்குது. பார்த்த உடனே சிச்சுவேஷன் புரிஞ்சிடுச்சு. என்னன்னா அவன் பார்த்த தெரிஞ்சிடும் இல்லையா, பார்த்த உடனே அவன் மரண அவஸ்தையில இருக்கிறார் என்பதை அவர் தெரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்ச நேரம் நின்று பார்த்தது. சரி, வீடெல்லாம் ஒழுங்கின்மையா இருந்துச்சு, கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு போயிடுச்சு. மறுநாள் வந்துச்சு, கொஞ்சம் அப்படியே மெழுகுவத்தி ஏற்றி வச்சது. மறுநாள் வந்தது, அதை கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு போயிடுச்சு. அவர்கிட்ட ஒன்றும் பேசல, அப்படியே வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள ஒளி ஏற்றி வைத்து ஆரம்பித்தது. அதன் பிறகு அந்த இடத்துல அவன் மெல்ல இந்த பக்கம் ஒரு கடித்து படுத்து பார்க்கும்போது வீடெல்லாம் சுத்தமா இருந்தது. பாருங்க, சின்ன வீடுதான், சின்ன அறைதான். அப்புறம் மெல்ல அவன் இருமி கொண்டும் அமர்ந்து கொண்டு தேவையான சின்ன காரியங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு நீ செய்துட்டு இருக்கிற அப்படின்னு அவன் கேட்கும் போது அவன் ஒண்ணுமே சொல்லல. ஒரு நியூ டெஸ்டமென்ட் புத்தகத்தை எடுத்து அந்த வாலிபன் இடத்துல கொடுத்தான்.
என்ன வேணா அப்படின்னு சொன்னாக்கா அதான் வாங்கல, அருகில வான்னு சொல்லி கூப்பிட்டு பலாரேன்னு சொல்லி முகத்துல அரைஞ்சிட்டான். அந்த சின்ன பெண்ணை தாங்கிக்குமா, நம்மளே தாங்குறது இல்லையா? பல சமயத்துல அடி விழுந்த உடனே அப்படியே அரண்டு போயிடுறோம். பல நிலைகளை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. அந்த பிள்ளை தாங்கி கொண்டது, அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தது, கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்தது. என்னதான் இறுக்கமான மனுஷனா இருந்தாலும் அவன் உள்ளத்துல கொஞ்சம் ஈரம் இருக்கும் பாருங்க. அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல சரி சரி அழகு அழகு நாளைய நிப்பாட்டு, சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அது சொன்ன உடனே சொல்றாங்க, ஒண்ணுமே சொல்லல, அமைதியா அந்த நியூ டெஸ்டமென்ட் புத்தகத்தை நீட்டினாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்த உடனே அதுல ஆங்கிலத்துல அதை பிரிண்ட் ஆயிருந்தது. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு பைபிள்னு சொல்லிட்டு எடுத்து தூர உள்ள விசில் அடிச்சான். விசில் அடிச்சுட்டு இதுதான் உன்னை கடைசியை நான் பார்க்கறதா இருக்கணும், இதோட கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். முடிஞ்சது. அதன் பிறகு அந்த பெண் அழுது கொண்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் படுத்து அந்த இடத்துல அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சான். நான் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவள், எனக்கு பல கொள்கைகள் இருக்கு, அதுல எழுதப்படாத சாத்திரம் என்ன இதுல எழுதப்பட்டிருக்கும், அதுல சொல்லப்படாத ஒரு டாக்டரின் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு அவனுக்குள்ள நினைச்சு கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு காரியம் வெளிப்பட்டது. சரி என்னதான் எழுதியிருக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா வெளியிலேயே யாரும் பார்க்க போல, ரொம்ப வியாதியா இருக்கான், உதவி செய்யறதுக்கும் இனிமே அந்த பெண் வருகிறதா இல்லை. ஆகவே நடந்தது என்ன சொன்னா, மெல்ல எடுத்து அந்த நியூ டெஸ்டமென்ட் புத்தகத்தினுடைய முதல் பகுதியை திருப்பினான். ஒண்ணுமே புரியல. இரண்டாவது பகுதியை திருப்பினான். மத்திய 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், தொடர்ந்து மார்க் புத்தகத்தை படிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் கடந்து வந்தது. ஏன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்கின ரகசியங்கள் அந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பத்தியாய் வாசிக்க ஆரம்பித்தான். லூக்கா புத்தகத்தை வாசித்தான், அதை தொடர்ந்து யோவான் புத்தகத்தை வாசித்தான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்தான். அந்த இடத்துல பார்க்கும்போது அவனுக்குள்ள விசுவாசம் பெறுகிறது. அந்த இடத்துல அப்படியே அவன் விலங்கால் படிட்டு சொன்னா, அந்த இயேசுவே இத்தனை பேர் சுகமாக்குனீங்களே, என்னையும் சுகமாக்க உங்களால கூடும். The sound doctrine. நம்ம என்ன நினைச்சோம்னா, கத்தி கத்தி பேசணும்னு சொன்னா, மணிக்கணக்கா பேசணும்னு சொன்னா கூட்டம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. நம்முடைய சைலண்ட் டாக்கிங், நம்முடைய பாடி லாங்குவேஜ், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற தன்மை அந்த இடத்துல பெரிய காரியத்தை ஏற்படுத்தும். அதன் பிறகு அவன் ஒரு சிறிய சபைக்கு போனா, அந்த இடத்துல ஒரு நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டான், ரட்சிக்கப்பட்டான், அவனுக்குள்ளே விசுவாசம் வந்தது, அவன் வளர வளர ஆரம்பித்தான். கர்த்தர் பல நிலைகளிலே அவனை உயர்த்தினான். தேவ ஜனமே, நான் சொல்லிக் கொண்டிருப்பது பால் யாங்கிச்சோ என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரரை குறித்து. இன்றைக்கு அந்த ஊழியக்காரர் சவுத் கொரியாவிலே 14 லட்சம் ஜனங்கள் இருக்கிற ஒரு சபைக்கு அவர் தலைமை போத இருக்கிற கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிழ்ச்சி. இதுக்கு செயல்பட வேண்டியது யார் தெரியுமா? ஊழியக்காரர்களை விட நாம தான் செயல்படணும். பல நிலைகளை நாம என்ன நினைக்கிறோம்னா, நாமளே அந்த உபதேசத்தை சாப்பிட்டு நாமளே ஜீரணம் பண்ணிட்டு நாம உண்டு பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க, எதிர் வீட்டுல யார் இருக்காங்க, யாரும் இல்லை அப்படின்னு கவலைப்படுறதுல என்னன்னா, எனக்கு அந்த இயேசு வேணும், அவர் போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் சொல்லி தேவ ஜனமே பல நிலைகள் ஆத்ம தாகமும் ஆத்ம பாரமும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அதுக்காக தான் உன்னையும் என்னைய ஒரு கூட்டமா இங்க உட்கார வச்சு இந்த சவுண்ட் டாக்டரின் உங்களுக்கு எனக்கு ஆண்டு கொடுத்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்களேன். அடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான உபதேசம் மட்டுமல்ல, உங்களுடைய என்னுடைய ஒரு நல்ல கோஸ்பல் போய் மற்றவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறதான அல்லது இயேசு கிறிஸ்துவை பிரசன்ட் பண்ணுகிறதான காரியங்கள் அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமா, அந்த சபையினுடைய ஆழமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் கேள்விப்பட்டேன் பாருங்க, பால் யாங்கிச்சோ சர்ச்ல ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாராம். என்ன பண்ணணும், அவர் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்தா 2 பேருக்கு ஞானஸ்தானம். இப்ப என்ன பண்றோம்னாக்க, நான் என்ன பண்றேன்னா பல நிலைகள் அதை அப்படியே தலைகளை மாத்திடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நிலைகள்ல நாம யோசித்து பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். பல நிலைகள்ல இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பல நிலைகள்ல பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பாருங்க தேவ ஜனமே, இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சப்ஜெக்டுக்குள்ள நாம வந்துடலாம். பாருங்க, இந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில ஏன் 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க, ஏன் 5000 பேர் சேர்க்கப்பட்டாங்க, ஏன் பவுலை சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வெறும் உபதேசம் மட்டும் அல்லங்க. தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இறங்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The third thing. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும்
தரித்திருந்தார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது the right rain. ஜபத்தை குறித்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா பலர் நல்லா ஜபிக்கிறீங்க எங்களை விட. ஆனா எல்லாரும் ஜபிக்கிறவங்களா, எல்லா சமயத்திலும் ஜபிக்கிறவங்களா பாருங்க. நான் சாட்சியோட சொல்லல பாருங்க. ஒரு சமயம் எங்க வீட்டுல முடியாம போயிடுச்சு திடீர்னு சொல்லி, ஒண்ணுமே தோணலை. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு பிரதர் ஃபோன் பண்ணோம். அவர் என்ன சொன்னார் சொல்லுமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவர் ஜபிக்கிறனால சொல்லவே இல்லை பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அதுதான் அந்த சவுண்ட் டாக்டரிங். ஏன் அப்படின்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா அந்த வசனத்துல பல நிலைகள்ல அவங்க ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட இருக்கு. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் பிரதர், ஆயிடுமா? இப்படிதான் பல நினைச்சுக்கிறோம் பாருங்க. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எதுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்? என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னா ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, சபைக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னைக்கு ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்ட இந்த சபைக்கு வந்த ஆண்டவரே, நான் அப்படியே இருக்கக்கூடாது, என் வளர்ச்சி அப்படியே இருக்கக்கூடாது, என் சபையினுடைய வளர்ச்சி அப்படியே இருக்கக்கூடாது, என் நிமித்தமா அநேக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆதி அப்போஸ்தல திருச்சபை அதுல கரெக்டா இருந்துச்சு. பாயிண்ட் நிறைய இருக்கு, தொடர்ந்து கீழே வந்துடலாம் பாருங்க. அதுக்கப்புறமா பார்க்கிறோம் இந்த சபையின் வளர்ச்சிக்கு 4வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. இதெல்லாம் நீங்க கேட்டது மாதிரி தான் இருக்கும், மறுபடியும் ரிவைஸ் பண்றோம், அவ்வளவுதான். தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்துல சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஹோலி லைஃப். இன்னைக்கு கிறிஸ்துவ லைஃப் என்ன நினைச்சுக்கிறோம், ஜாலி லைஃப் நினைச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நினைச்சுக்கணும் எப்பவுமே ஹோலி லைஃப்ல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதுக்காக தான் உங்களையும் என்னையும் கொண்டு வர்றாங்க. பார்த்து கடந்த வாரத்தினுடைய சண்டே மெசேஜ் மறுபடியும் நாங்க டச் பண்றாங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா, 7, 8, 2 வசனங்கள் அதை தான் கன்க்ளூட் பண்ணாங்க போன வாரத்துல இல்லையா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் என்ன சொல்லுதுங்க? பாருங்க, என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எப்படி ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார்? ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டு பரிசுத்தமாக்குகிறார். ஆகவேதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் அல்லாம இந்த இடத்துல நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, the personal life, the public life அல்லது நம்முடைய spiritual life எப்படிப்பட்டதா இருக்கு சொல்லி நாம நிதானித்து பார்க்கிறவங்களா இருக்கணும். 5வது ஒரு காரியத்தை கொஞ்சம் வேகமா நான் சொல்லி முடிக்க விரும்புறேன் பாருங்க. அந்த அப்போஸ்தல சபை அல்லது ஆதி அப்போஸ்தல திருச்சபையினுடைய growthக்கு ஆதாரமா இருந்த the 5th thing என்ன அப்படின்னாக்கா Acts chapter 2 verse 46. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடும் அப்பப்பட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருந்தோடும் ஜெபம் பண்ணி. பாருங்க, அந்த வசனத்துல மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. நிறைய காரியங்கள் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தொட்டுட்டு போயிடுறேன். ஏன்னா கன்க்ளூஷன்ல அவங்க கொண்டு வராங்க, மறுபடியும் அவங்க ப்ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்க்குற 5வது காரியம் மகிழ்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே பல் டாக்டர்கிட்ட போன டாக்டர் அல்லது அந்த பேஷண்ட் எப்படி இருப்பாங்க? பல் டாக்டர்கிட்ட போனாங்க பேஷண்ட் எப்படி இருப்பாங்க? ஐயோ எந்த பல்லு சொத்து அப்படிதான் இல்லையா? சபையில ஆராதனையில கூட மகிழ்ச்சியில பாருங்க, பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா, பின்னால யார் உட்கார்ந்துருக்கா, தேவ ஜனமே. இந்த வசனம் சொல்லுகிறது அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? பக்கத்துல பாருங்க, உண்மையா மகிழ்ச்சியா இருக்காங்க. முடிச்சிடும், சீக்கிரம் முடிச்சிடும். மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா நம்ம ஆராதனை செய்யும்படியா வந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் அந்த ஆராதனையை பிரியப்படுகிற மகிழ்ச்சியா வந்துட்டு இறுக்கமான முகம் வச்சுக்கிட்டு சத்திரம் 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 அப்படின்னாக்கா எந்த தேவன் தான் அல்லது ஆவியானவர் எப்படி சந்தோஷப்படுவாரா? பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆண்டவர் சொல்லலையே உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடீர்னு கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் தான் சொன்னாரே தவிர ஆண்டவர் பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது, நீ என்னை சார்ந்து கொண்டபடினால இந்த சபையில் இருக்கிறதுனால நீ சேஃப்டியா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாரா?
பல நிலைகளை நாம் யோசித்து பார்க்கணும். அப்போ 2:46 சொல்லுகிறது, அவங்க மகிழ்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்க, மகிழ்ச்சியா தேவனுக்கு ஆராதனை செய்தாங்க, எல்லா இடத்துல மனரம்யமா இருந்தாங்க. நேற்று ஒரு பாட்டை கேட்ட பாருங்க, ஒரு ஊழியக்காரர் எப்படி பாடினார். பலருக்கு ஏதாவது சரீரத்தில் குறைபாடு வந்துருச்சுனாக்கா ரொம்ப கவலை, அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. சரியா? யாரும் கமெண்ட் பண்ணல, ஏன்னா நானும் அப்படிதான் இருக்கேன். சரியா? என்ன அப்படின்னாக்கா, ஆபுக்கு 3ஆம் அதிகாரம் 17-18 2 வசனங்கள் மனப்பாடமா சிலர் தெரியும். யார் சொல்றீங்க பார்க்கலாம்? 3ஆம் அதிகாரம் 17-18. கர்த்தருக்குள், அது பவுல் சொல்லுது. ஆபுக்கு அப்படியே சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு? தலையிலே முடியில்லாமல் போனாலும், கொண்டையிலே பூவில்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படி இருக்கோமா? நாம பல சமயத்துல நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இருக்கிறது உதறதுக்கு தான், பல காரியங்கள் வெட்டுறதுக்கு தான், சில காரியங்கள் கழிக்கிறது தான். இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சொன்னா நித்தியத்துல அதெல்லாம் வராது பாருங்க. அதான் சுருக்கமா அப்பா சொல்றார், மாம்சமும் சரீரமும் அல்லது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆவியில மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போதும் எப்படி இருக்கணும்? அப்பதான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. பக்கத்துல சிரிச்சுட்டு தான் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். முடிச்சிட பாருங்க, பிரதர் டைம் ஆயிடுச்சு, நான் கொடுக்கணும் அவர் கையில. சொல்லுங்க, சொல்ற வரைக்கும் விடுறதில்ல. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அவரு சோகனம் வாசிக்கிறார், வேணான்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப போய் பாட்டா அப்படின்னு சொல்றாரு. சரி, போயிட்டோம். அப்புறம் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு 5 காரியத்தை சொன்ன. யார் சொல்றீங்க பார்க்கலாம்? 5 காரியத்தை நாங்க சொல்லிக்கணும், போர்டல பார்க்கக்கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, முடிச்சிருங்க. நிறைய இருக்கு, முடிச்சிருங்க. நீங்க மெசேஜ் கேட்குறீங்களா இல்லையா சொல்லி ஆவியானவர் எங்களை வெளிப்படுத்திட்டே இருக்காரு. சரியா? பிரசங்கிக்கிறவங்க எப்போதையும் பார்க்காதீங்க. பிரசங்கிக்கிற மனுஷனால ஒண்ண முடியாது, வசனத்தால தான் கிரியை நடக்கும், வசனம் தான் கிரியை செய்யும். இந்த 5 காரியங்கள் தான் அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு சபைக்கு ஒரு வளர்ச்சியா இருந்தது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, அது சொல்றதுக்கு நிறைய நேரம் இல்லை. ஏன்னாக்கா வசனத்தை நீங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி விரும்புறேன். பிரதர் கொஞ்சம் இறங்குங்க, ஸ்கிரீன் பார்க்கலாம். ஓகே, என்னென்ன கேட்டாங்க பாருங்களேன். The growth of the church, சபையினுடைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு என்னமா வேணும்? என்ன வேணும்? உபதேசிக்கிறதுக்கு ஊழியக்காரர் வேணும், அது ஆரோக்கியமான உபதேசமா இருக்கணும். 2வது கேட்கறதுக்கு ஜனங்கள் இருக்கணும். சரியா? அப்புறம் என்னமா? சரியா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், சரியான இடத்துல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், சரியானபடி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சரி, 3வது என்ன சொல்லி பார்த்தோம்? பரிசுத்தமான வாழ்க்கை. நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் சபையினுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். 4வது என்ன சொல்லி பார்க்கிறோம்? பாருங்க, நம்முடைய மகிழ்ச்சி, நாம விசுவாசிகளா இருக்கிறதுனால ஒருவரோடு ஒருவர் நாம ஐக்கியமா, ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற காரியத்தை நாம இங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கடைசியா நம்ம ஆராதனையில பார்த்த மாதிரி அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு துதியும் ஒரு ஆதாரமா இருக்கிற, துதிக்கிற ஜனங்களா இருக்கணும். பாருங்க, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்படியே ஒரே கன்க்ளூஷனா வருது பாருங்க. இன்னைக்கு பிரதர் தான் ஆராதனை நடத்துவார்னு எங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அவரை கொண்டு வந்து நிறுத்தி ஆராதனைக்குள்ள வழி நடத்துறார். ஆவியானவர் அதில் மகிழ்மைப்படுகிறவரா இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க துதிக்கிற ஜனங்களா இருந்தாங்க. எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? குதிக்கிற ஜனங்கள் இல்லை. சரியா? பக்கத்துல இருக்கிறவங்க காலை நெரிச்சு கண்ணை முடிச்சு அப்படி முன்னால அடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ற ஜனங்கள் எல்லாம் ஒரு சில நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறது. ஆராதனையில் என்னதான் பண்ணுது அந்த அம்மாச்சி, இந்த அண்ணன் என்னதான் பண்றாருன்னு சொல்லி பார்க்கறது. தேவ ஜனமே, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ஜென்டில். சரியா? அவர் பல நிலைகளில நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாருங்க. மற்றவங்க காலை மிதிக்கிறது, கையை மிதிக்கிறது, முடியை இழுக்கிறது, குதிக்கிறது, அதெல்லாம் ஆராதனையில பிரியமா இருக்காது பாருங்க. அதை நம்ம அலோ பண்றதும் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் துதிக்கிற ஜனங்களா இருந்தாங்க. குதிக்கிற ஜனங்கள் அல்ல, துதிக்கிற ஜனங்களா இருந்தாங்க. நம்முடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம இந்த 5 காரியங்களை தொடர்ச்சியா கடைபிடிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவங்களா இருக்கு. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாம் பாருங்க. சகோதரர் இப்போ முன்னால கடந்து வராங்க. ஃபார் த கன்க்ளூஷன் மெசேஜ், பிரைஸ் எல்லாம் எல்லாம் ஆயத்தரங்க கொஞ்ச நேரம் துதிக்கலாம் பாருங்க.
எல்லாம் கண்களை எடுக்க மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியோடு அப்பாவுக்கு ஒரு ஆராதனை செய்யலாம் பாருங்க. ஒரு சின்ன பல்லவியை பாடலாம் பாருங்க. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களை மறைச்சு நீங்க பேசுங்க. பெரிய காரியங்களை இப்படி வார்த்தையை நம்பி வந்திருக்கிற ஜனங்களுக்கு செய்யுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க. வசனத்தின்படி எங்களை நடத்துங்க. உண்மையே நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ப்ளீஸ் பி சீட்டட். இந்த காலை வேளையில இந்த நாளின் செய்திக்காக நான் காத்திருந்த பொழுது ஆவியானவர் என்னோடு உணர்த்தின வசனம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8 முதல் 19 வரையான வசனங்கள். யார் வாசிக்க வேண்டாம். என 2 போதகர்கள் பேசுகிறார்கள் என்ற உடனே நம்ம வேலை மிச்சம், இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே கன்க்ளூட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் வந்திருந்தா தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. என்னோடு தேவன் எதை பேசுகிறாரோ அந்த ஊழியர்களோடும் அதைத்தான் பேசணும்னு நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். நீங்க வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 Kings 19:8 to 19 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிசிக்கல் ஆக்ட். இதோட தீம் என்ன? பிசிக்கல் ஆக்ட் இன் வார்ஃபேர் prayer. Physical acts in warfare prayer. இந்த வசனத்தை நாம் ஆழமாய் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த வசனத்திற்குள் இருக்கிற ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். 8ஆம் வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்க. அசீரியா ராஜா தாவீதை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு திரும்பி போய் அவன் திப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவிற்கு ஸ்தலவாதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் என்னை எத்த ஒட்டாதே
தப்பிப்பாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட மோசானையும் ஆரானையும் ஏசேப்பையும் 14 வாசி. எசேக்கியா சனாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு Ezekiel received the letter from the hand of the messenger and read it, and Ezekiel went up to the house of the Lord and spread it before the Lord. செய்தியை அவன் கையிலே வாங்கின உடனே அது தேவனுடைய வீட்டிலே போய் அதை வாசிக்கிறான், தேவன் கேட்கும்படியாக. Then Ezekiel prayed before the Lord and said, O Lord God of Israel, the one who dwells between the cherubim, you are God, you alone of all kingdom of earth, you have made heaven and earth. இந்த வார்த்தை நாம் கவனிக்கிற பொழுது முதலாவது செய்தி நாம் பார்க்கிறோம். இங்கே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள் என்கிற வார்த்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 நாம் வாசிக்கிற பொழுது இது எப்படி வாசிக்கணும்னு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 59 வரைக்கும் நீ வாசித்தாதான் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். அதே பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம் என்று சொன்னால் சபை எப்படி வளருகிறது. எசேக்கியா ராஜா நிருபத்தை கையில வாங்கின உடனே அதை வாசித்து சபையில கொண்டு போய் தேவனுடைய காதுபட அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அப்ப எசேக்கியா ராஜா சத்தியத்தை அறிந்தவன், திரளான ஜனங்களை தேவனுக்கு என்று ஆயத்தமாக்கும்படியாக அவன் சொல்லுகிறான், மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரான தேவன் வேற யாரும் இல்லை. இந்த வசனத்தை பொறுத்தவரை நாம் பார்க்கிற பொழுது முதலாவது சத்தியத்தை அறிகிறவர்களா, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அவன் சத்தியத்தை அறிகிறவனா இருக்கிறான். சத்தியம் என்பது வேறு அல்ல, தேவனாகிய கர்த்தர். நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுவேன். இப்ப நோய்ங்கிற வார்த்தைக்கு கினாஸ்கோ என்று சொல்லுவார்கள். கிரேக்க வார்த்தையில கினாஸ்கோ, GINOSKO, ஜினாஸ்கோ. இதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி கொடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா GHIN dash OCE dash KOE, ஜினோஸ்கோ. ஓகே, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கம்பேர், ப்ரோக்னோசிஸ். ப்ரோக்னோசிஸ் எதோடு இந்த வார்த்தை இணைக்கப்பட வேண்டும் என்றால் ப்ரோக்னோசிஸ், PROGNOSIS. க்னோமிக் என்கிற வார்த்தையும் இதில் அடங்கும். கிரேக்க சொல் க்னோமிக், GNOMIC, க்னோமிக். க்னோமிக், க்னோமோன், GNOMON, க்னோமோன். Gnostic, GNOSTIC, Gnostic. இவ்வளவும் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளது. சத்தியத்தை அறியுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் எவ்வளவு கிரேக்க பதம் இருக்குது வார்த்தை. அதான் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீனிங் தான் நிறைய சொல்றேன். ஆனா இந்த ஒரு வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், நோ அப்படிங்கிற வார்த்தை KNOW, நோங்கிற வார்த்தைக்கு எத்தனை கிரேக்க பதங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. சத்தியத்தை எப்படி அறியறது என்று சொன்னா அதை அறிவதற்கு நமக்கு விசேஷித்த ஞானம் வேண்டும். சத்தியத்தை எல்லாராலும் அறிய முடியாது. அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். நம்ம சத்தியத்தை அறியல, சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களை அறிந்து கொள்கிறோம். இது விடுமா இருக்கு. வாழைப்பழம் இருக்குன்னா தோலை சாப்பிட்ற மாதிரி இருக்கு, பழத்தை எரிஞ்சிட்டு தோலை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் செய்கிற பெரிய தவறான ஒரு காரியம். சத்தியத்தை அறியுங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது டினோஸ்கோ, கம்பேர், ப்ரோக்னோசிஸ், க்னோமிக், க்னோமோன், க்னோஸ்டிக். இது இது என்ன அர்த்தம்? டு பிரிசர்வ், நமக்காக பாதுகாக்கப்பட்ட வார்த்தைகள்.
நம்முடைய பிரயோஜனத்திற்காக பாதுகாக்கப்பட்ட வார்த்தைகள். நம்ம பைபிள் காலேஜில் போன சண்டே நடத்த பைபிள் ஸ்டடி, வேத பாடம், சபை ஆராதனை முடிஞ்ச பிறகு பிள்ளைகளுக்கு எடுத்தேன். The word, how it reached into our hand. What is the material they used for the word of God? எத்தனை பொருள்களை வேதாகமத்தை எழுதும்படியா பயன்படுத்தினாங்க? 5. என்ன 5 சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாருங்க. களிமண், clay, stone, leathers, metal, இன்னொன்று papyrus. 5 பொருள்களினால வேத வசனங்களை எழுதி வைத்தார்கள். இவைகள் பாதுகாக்கப்பட்டது, preserve. அதுக்கு பிறகுதான் நம்முடைய கைகளில் இந்த வேதாகமும் கையில வந்துச்சு. எந்த மொழியில, பழைய பாட்டை எந்த மொழியில் எழுதினாங்க? ஒழுங்கா சொல்லு. NJIT, லாட்டின் கிடையாது, ஹீப்ரு. புதிய பாடல் எதில் எழுதினாங்க? கிரீக். பழைய பாடு எபிரேய மொழியிலும் புதிய பாடு கிரேக்க மொழியிலும் எழுதினார்கள். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, இதை முதலாவது ஒரு சபை அறிந்து கொள்ள வேண்டும். இது பைபிள் காலேஜுக்கு மாத்திரம் இல்லை. It is not only for the Bible college. Every individual should know it. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேதாகமம் கையில் இருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. இந்த வேதாகமும் என்னுடைய கையிலே வருவதற்கு எவ்வளவு பிரயாசங்களை பட்டார்கள். நான் சொல்லுவேன், ஒரு சபையிலே நீ அங்கமாய் இருக்கிறதுனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இந்த சபை வேண்டாம், நீ எந்த சபை இருந்தாலும் சரி. ஆனால் பாருங்க, we have the prayer, 12 hours prayer நடந்துச்சு. 14th we have a prayer, we had a prayer. 12 மணி நேரத்துல ஏறக்குறைய ஒரு 11 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் நான் பேசினேன். ஆனால் 10 மணி நேர செய்தி ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆவிக்குள்ளாக வழி நடத்தினதாய் இருந்ததை ஒவ்வொருவரும் உணர்வார்கள். கிறிஸ்துவ சபையிலே இன்னைக்கு சொல்லப்படுகிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி நேரம் செய்தி தொடர்ந்து காலையில் 8 மணிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் பேச முடியுமாங்கிறத ஒரு கேள்வி. 10 hours என்ன பேச முடியும்? சரி, இவங்களுக்கு வேலை வெட்டியில பேசுவாங்க, ஜனங்க உட்கார்ந்து கவனிக்க முடியுமா 10 மணி நேரம்? அப்ப இங்க பாருங்க, சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறவங்க 10 மணி நேரம் இல்ல, 24 மணி நேரம் கூட உட்காரலாம். சத்தியத்தை அறியணும், சத்தியங்களை விடுதலையாக்கும். டு பிரிசர்வ். ரெண்டாவது, அண்டர்ஸ்டாண்ட். நோயிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நோங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? we understand the word of God. புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்ன சொல்லுகிறது? 100க்கு அதிபதி இருக்கான் பாருங்க. 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில 100க்கு அதிபதி சொல்லுகிற காரியம், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை சொல்லும். இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை மாற்றுகிற வசனம் அந்த ஒரு வார்த்தை தான். சவுளை பவுலாய் மாற்றினது ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க, இந்த 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிற வசனம் வருது. டேஸ்ட். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, my word he shall never taste death. John 8:52 எடுத்து பாருங்க. Then the Jews said to him, now we know that you have a demon, Abraham is dead and the prophet, and you say, if anyone keeps my word, he shall never taste death. என்னை விசுவாசிக்கிறவன், என் வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவன், அவன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இதுதான் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை. வந்து சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறியணும் அப்படின்னா யாருக்கு அந்த ருசி இருக்கோ அவன் தான் அறிய முடியும்.
we have thirst. We have a thirst to know the word of God. வார்த்தை குறித்த ஒரு வார்த்தை ருசித்தவர்களாய் நாம் ரொம்ப சில நேரங்களில் வந்து நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறோம். இந்த சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் எழுதி வைத்து தியானிச்ச போதும், கவலைப்பட வேண்டிய அவசியமே. Every minute the angel of the Lord ministering every believer's life. The tasteங்கிற வார்த்தைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜியோமாய்னு சொல்லுவோம். டேஸ்ட், GEUOMAI. The expansion GHYOO-OM-SHEE. Geomai. Compare gusto, 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 and disgust. Taste the வார்த்தைக்கு disgust, gusto. Now to eat. Partake of. Taste is partake of. Taste is feel the word. Feel. Every human being should feel the word of God. பாருங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ராம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். எடுத்தோடனே பாஸ்டர் மணி அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ராம எடுத்தோன்னு சொன்னார், ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற ஒரு பொம்மையான ஒரு சிங்கத்தை பார்த்து அவர் பயந்து ஓடுகிறார் இல்லையா? பாஸ்டர் மணி அவர் சொன்னாங்க, பாலங்கீச்சோட லைஃப்ல புத்திஸ்டா இருந்தவர், கிறிஸ்துவை அறியாதவர், ஒரு வேதாகமத்தை புத்தர் சொன்ன கருத்தை விட என்ன இருக்க முடியும் என்று வாசிக்கிற பொழுது வேத வசனம் அவரை தொட்டது அப்படின்னு சொல்லி ரெண்டும் பார்த்தோம். ஒரு ஊழியக்கார வாழ்க்கையில ஒரு பொய்யான சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடுகிற சுவாபமும், ஒரு புத்திஸ்டா இருந்து வசனத்தை எடுத்து வாசிக்காம கிரியை செய்கிற வார்த்தை, இந்த ரெண்டும் கதைகளை கேட்கிற பொழுது எனக்கு மைண்ட்ல ஒரு காரியம் வரும். ஆண்ட்ரூ என்று சொல்லுகிற ஒரு மனிதர் is a good man, enough man, just man, but not a prayerful man. கிறிஸ்துவனாய் பிறந்து கிறிஸ்துவனாய் வளர்ந்து அந்த ஆண்ட்ரூங்கிற ஒரு is a good man, அவ்வளவுதான், நல்ல மனுஷன். ஆனா கிறிஸ்துவை குறித்தோ வேதாகமத்தை குறித்தோ ஜெபத்தை குறித்தோ அறியாதவர். ஒரு நாள் அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அவருடைய லைஃப்ல. he met with an accident. கனடால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்றாங்க. அந்த மனிதர் அட்மிட் பண்ண உடனே உடம்பெல்லாம் காயம் பாருங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் காயம், உடம்பெல்லாம் காயம். அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் அவர் வந்து டயக்னோஸ் பண்றாங்க. நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது, இன்டர்னல் ப்ளீடிங், உள்ளுக்குள்ள ரத்தம் வெளியேறி கொண்டு இருக்கிறது. டாக்டர்ஸ் வந்து இவர் கேட்கிறாரு, டாக்டர் நான் பிழைச்சிக்கணும்னா? டாக்டர் சொல்ற நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மருந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது, நீங்க பிழைச்சிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு டாக்டர்ஸ் டீம் அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பேண்டேஜ் எல்லாம் போட்டு கடந்து போறாங்க. அவரை பார்ப்பதற்கு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. அந்த நர்ஸை கூப்பிடுறாங்க, நர்ஸ் யூ ப்ளீஸ் கம் அவுட் சொல்றாங்க. இனி இந்த மனிதன் பிழைக்க மாட்டான், இந்த ராத்திரியோடு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான், விடியற் காலைக்குள்ள அவன் செத்துருவான், இதுதான் அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லி டாக்டர் நர்ஸ் கிட்ட சொன்ன. நர்ஸ் கேட்கிறாங்க, என்ன டாக்டர் இந்த பேஷண்ட் கிட்ட சொன்னீங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டீங்க, நல்லா ஆயிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க, என்கிட்ட வந்து அவர் செத்து போயிடுவான்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன வார்த்தையில அந்த மனிதன் எவ்வளவு நம்பிக்கையோடு, முகத்துல ஒரு தெளிவோடு கூட அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். ஆனா நீங்க என்கிட்ட சொல்றீங்க, இதை நீங்க நம்ம பேஷண்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிற பொழுது, அவன் சாகிற பொழுதாவது ஒரு நம்பிக்கையோடு சாகட்டும், விசுவாசத்தோடு சாகட்டும், பிழைத்து விடுவோம் என்கிற பொழுது வழி வேதனையை மறந்து விடுவான். அப்படியே மறிக்கட்டும், நம்ம சொன்ன உடனே முகத்துல மாற்றங்கள் சோகங்கள் வந்துடும், ஆகினாலே நான் சொல்ல விரும்பல. as a doctor we cannot inform the patient என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். நர்ஸ் விடல, இல்ல டாக்டர் சொல்லிருங்க, பாவம் அவன் நம்பிக்கையிலே இருப்பானே என்று சொல்கிற பொழுது, இல்ல நர்ஸ்
then you do one thing, you please inform to the patient என்று சொல்லிட்டார். நர்ஸ் மெதுவா தயங்கி 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 வந்து அந்த பேஷண்ட் கிட்ட நிற்கிறாங்க. பேஷண்ட் கேட்கிறார், எஸ் சிஸ்டர் டெல் மீ. அவன் சொன்னா, நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், பயமா இருக்கும். டாக்டர் உங்களோட சொன்னது உண்மை அல்ல. உங்களோட உடம்புல ஏற்பட்டு இருக்கிற காயம், பட்டு இருக்கிற அடி வேதனைகள் எல்லாம் இந்த ராத்திரிக்குள்ள நீங்க மறைத்து விடுவீர்கள் என்று சொல்லிதான் டாக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க என்று அந்த நர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோன்னே ஒரு மரண பயம் அந்த ஆண்ட்ரூவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மரண பயம் அவரை தொடர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட அவன் நர்ஸை பார்த்து கேட்கலாம், வேற வழி இல்லையா சிஸ்டர்? வேற டாக்டர்ஸை கூப்பிடுங்க, எப்படியாவது நான் பிழைக்கணும், என்னை பிழைக்க வைங்க, எப்படியாவது நான் பிழைக்கணும், உலகத்துல நான் வாழ விரும்புகிறேன், பல மைல்களுக்கு அப்புறம் என்னுடைய தாயார் இருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இந்த இடத்திலே நான் மறைத்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய தாயாரை நான் எப்படி வர வைப்பது என்று சொல்லுகிறான். ஒரு வேதனை அவனை பிடிக்கிறது. கண்ணீரோடு அழுகிறான். நர்ஸ் சொல்றாங்க, இதுதான் உங்களுடைய விதி, இனி முடிஞ்சிருச்சு, யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது, மரணம் ஒன்றுதான் என்று சொல்லிட்டான். உடனே இந்த ஆண்ட்ரூ நர்ஸை பார்த்து கேட்கிறான், நீங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா? ஒன்று செய்யுங்கள், எனக்காக செவிங்க. கிறிஸ்துவை அறிந்தவன் கிறிஸ்துவை விட்டுட்டான். கிறிஸ்து அவருக்கு வேண்டாம். வேதம் இல்ல, ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல. He is living his own personality. பட் அந்த நேரத்துல அவன் உள்ளத்துல பிழைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு எண்ணம் வந்த உடனே இவர் யாரை நினைக்கிறார்? தன்னை உருவாக்கின கிறிஸ்துவை நினைக்கிறார். நர்ஸ் கிட்ட சொல்றான், மேடம் எப்படியாவது எனக்காக செவிங்க, ஏதாவது செய்யுங்க, நான் பிழைக்கணும், என் தாயை போய் பார்க்கணும். என் தாயினுடைய ரட்சிப்பிற்காக மிகவும் கலங்கினார்கள், என் தாய் மிகவும் கண்ணீர் வடித்தார்கள். ஒருவேளை நான் மறித்து விட்டேன் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாமல் மறித்தேன் ஆனால் என் இயேசுவை எப்படி நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வேதனை அவன் இருதயத்தை பிடிக்கிறது. நர்ஸ் சொல்றாங்க, நானும் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, கிறிஸ்துவை அழைக்க தெரியாது, உன்னுடைய சுகத்திற்காக மன்றாட தெரியாதே என்று சொல்லுகிற போது அவர் சொல்றார், வேணும் செய்யலாம். ஒவ்வொரு பேஷண்ட் ரூம்லயும் ஒரு பைபிள் இருக்கும், புதிய ஏற்பாடு வைத்திருப்பாங்க, வேணும்னு செய்யலாம். உங்களுக்காக ஜெபிக்க தெரியாத நான் இந்த வேதாகமத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன் என்று சொல்லி அவள் வேதாகமத்தை வாசிக்கிறார். முதல் அவளுடைய கையில வந்தது ஜான் சாப்டர், முதல் அதிகாரத்தை எடுத்து வாசித்த உடனே அவன் சொல்றான், தொடர்ந்து வாசிங்க, இதுல எனக்கு வேண்டும் என்கிற வசனம் இல்லை, எனக்கு தேவையான வார்த்தைகள் அதிகாரத்தில் இல்லை, தொடர்ந்து கடந்து போங்க. இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்கிறார். அந்த நர்ஸ் கிட்ட உட்கார்ந்து சத்தமா அதான் சொன்ன, இதுலயும் எனக்கு தேவையான வார்த்தைகள் இல்லை, தொடர்ந்து கடந்து போங்க, கோ ஃபர்தர் மோர் என்ற உடனே மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்கிறார். அதுவும் அவன் சொல்றார், இதுலயும் எனக்கு வேணுங்கிற வசனம் இல்லை, ஐ நாட் கம்ஃபர்டபிள், ஐ நாட் ஹாப்பி, ப்ளீஸ் கோ அஹெட். நான்காவது அதிகாரம் ஜான்ல வாசிக்கிறாங்க, அதுலயும் ஒண்ணு இல்லை. ஆனா மனம் தளரல. இவனும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அந்த நர்ஸும் காத்துக்கிட்டே வாசிட்டே வந்தாங்க. ஐந்தாவது அதிகாரம் 24ஆம் வசனத்துக்குள்ள வந்தோடனே, ப்ளீஸ் ஸ்டாப் தட் வேர்ட், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்துறான். அந்த நர்ஸ் அந்த வசனம் வந்தோடனே நிறுத்திட்டாங்க. இன்னொரு தடவை வாசிங்க சிஸ்டர், வாசிப்பீங்களா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்களாக இருப்பான் என்கிற வசனம் அவன் இருதயத்தை அசைத்தது. இந்த கிறிஸ்துவை நேசிக்கிற உனக்குள்ளும் எனக்குள்ளும் வேதம் எப்படி வாசிப்பது என்று தெரியாது. வாழ்க்கை வசனத்தை வைத்து கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று தெரியாது. வேதாகமம் உன் கையில இருக்கலாம், வேத வசனம் உன் கையில இருக்கலாம், நீ சபையில அங்கமாய் இருக்கலாம், நீ ஜெபிக்கிறவனாய் இருக்கலாம், ஜெபிக்கிறவனாய் இருக்கலாம், உபவாசிக்கிறவனாய் இருக்கலாம், சத்தியத்திலே நடக்கிறவனாய் இருக்கலாம், அநேக தான தர்மங்களை செய்யலாம். ஆனால் நீ வாசிக்கிற வசனத்திலே கிறிஸ்து உன்னை தொட்ட வசனம் எது என்று யாராவது ஒருவர் உன்னிடத்தில் கேட்பார்கள். ஆனால் உன்னால நிச்சயம் சொல்ல முடியுமா? அவருடைய ஆண்ட்ரூ வாழ்க்கையில இந்த வசனம் அவனுக்கு கிரியை செய்கிறது. அவனுடைய முகத்திலே ஒரு புதிய பிரகாசம்.
ஒரு பெரிய வெளிச்சம். சொல்றான், சிஸ்டர், some the presence I feel in my heart. உச்சத்தலையிலிருந்து உள்ள கால்வரையில ஏதோ ஒன்று என் சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. Something is going on in my body. ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் பூரித்து வலி வேதனைகளை மறந்து சந்தோஷமாய் அவருடைய முகம் கர்த்தரை நோக்கி கம்பீரித்து களி கூற ஆரம்பிக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் மரண படுக்கையில் இருக்கிறான். அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். நான் சொன்னேன், சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிடுவேன். ஆனா முதல்ல சாவுக்கு பயந்தேன். இப்ப அதே சாவை நான் சந்தோஷமா ஏத்துக்க போறேன். ஏன்னா அன்னைக்கு செத்திருந்தா என் பாடியை புதைச்சிட்டு நான் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவை எதிர்கொள்ளாமல் செத்திருப்பேன். ஆனா இப்போ என் கிறிஸ்துவை சந்திக்க போகிறேன். Praise the Lord. வேதத்தை எடுத்து சொன்னான், சிஸ்டர், நீங்க வாசித்த வசனம் என்னை தொட்டது போல இந்த வேதாகம் உங்களை தொடும். நம்ம நிச்சயமா பரலோகத்துல சந்திப்போம் என்று சொன்னான். சொன்னாங்க, பார்க்கலாம். நாங்க இல்ல நான் கண்டிப்பா உன்னை சந்திப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் ஜீவனை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து விடுவேன்னு சொன்னான். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பல நிமிஷம் போராட்டத்துக்கு பிறகு அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எஸ், நானும் உன்னை சந்திப்பேன் பரலோகத்துல என்று சொன்ன மாத்திரத்துல அந்த ஜீவன் அவனை விட்டு கடந்து போனான், மரித்தான். கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை, சிஸ்டர், என்னுடைய மாடியில் வாங்க, என் நண்பர்கள் என்னுடைய தாயார் வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க ஆண்ட்ரூ செத்தா கடைசி மணி நேரத்துல ரட்சிப்புக்குள்ள வந்து மறைத்திருக்கான்னு சொல்லுங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என் தாய்க்கும் இந்த சமுதாயத்துக்கும் செய்ய ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்து பேசுகிறார், ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆண்டருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்சேன். கிறிஸ்துவை அனுதினமும் ஆராதிக்கிற நாம், கிறிஸ்துவை நேசிக்கிற நாம், இதுவரைக்கும் நாம் அவரை ருசித்தது உண்டா? கிறிஸ்துவை ருசித்தது உண்டா? உலக பிரகாரமாய் பாரம்பரியமாய் வாழ விரும்புகிறோம். உலகம் நமக்கு வேண்டுங்கிறது என்ன? அனுதினமும் உணவு, போட்டுக்க துணிமணி, இருக்கிற வீடு, அவ்வளவுதான். கிறிஸ்துவ பற்றி அக்கறை இல்லை, சபையை குறித்து அக்கறை இல்லை. ஏன்னு சொல்லு, மதிக்கேடனே, இந்த ராத்திரில நீ எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததை யார் வாரி கொண்டு போவார்கள்? நீ உன் வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற காரியம் தான். கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? எத்தனை பேர் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம்? இது ஆவிக்குரிய வாழ்க்கை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? இதான் கிறிஸ்து நம்மகிட்ட கேட்கிற காரியம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கொள், உலகம் முழுவதையும் நண்பர்கள் ஆக்கிக்கோ, இரவும் பகலும் சம்பாரி, ஆனா சாகும்போது ஒன்றும் உன் கூட வராது. ஆண்ட்ரூ வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில வரும். Praise the Lord. அப்போ சொல்லுகிற பொழுது போத் the taste வார்த்தையில பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், கிறிஸ்துவை ருசிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். Geomai is used both naturally and metaphorically, especially to the describe in personal experience of death. Personal experience of death. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் whether Christ, எபிரேயர் எடுத்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எபிரேயர்ல whether Christ என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை முத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இது வந்து கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்ததினாலே, முத்தரித்ததினாலே, அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டதை, மகிமையினாலே முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். இது கிறிஸ்துவுக்கு உண்டான ஒரு மகிமை. ஆனால் நம் செய்தியை கேட்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்திலும் அதே போல ஜான் சாப்டர் 8 நாம் பார்க்கிற பொழுது ஒரே வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒரு சபை எப்படி வளருகிறது அப்படின்னா, ஒரு சபையினுடைய வளர்ச்சி வெறும் ஆத்துமாக்களினால் அல்ல, அங்கு உபதேசிக்கப்படுகிற வார்த்தையினாலே. ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு என்று பார்க்கிற பொழுது on the believers, மத்தேயு 16:28 எடுத்து பாருங்க, ஜான் சாப்டர் 8:52 எடுத்து பாருங்க, அதோட கன்க்ளூஷன் இங்க வந்து பாருங்க. இங்கே நிற்கிறவர்களில்
சிலர் மனுஷகுமாரன் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் வருகிறது முன்பே மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் என்ன சொல்றாரு? அவன் மரணத்தை ருசிப்பதை ரேட்டு. ஜான் சாப்டர் 8:52 என்ன சொல்லுது? அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் அறிந்தார்கள், நீயோ பாருங்க என்ன சொல்றாரு? the claims of the people to be descendants of Abraham. ஜனங்கள் அந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லிக் கொள்வதை பெரிதாக எண்ணினார்கள். அவங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொன்னால் ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? உங்களை ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். இந்த கழுகுகளினாலே ஆபிரகாமுக்கு சந்தை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படியாக ஒரு திரளான கூட்ட ஜனங்க வந்தாங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியும் இந்த கூட்டம் வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக வகை தேடுகிற விரியன் பாம்பு குட்டிகள். யோவான் ஸ்நானகன் நல்ல ஆவி அறிந்திருக்கிறார். நீ பாஸ்டர் சொன்ன அழகா சொன்னார், each one catch oneங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீ சபைகளுக்குள்ள வருமானால், until we teach each one cannot catch a fish until teaching. சபை போதிக்கப்படும். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு உபதேசத்துல இந்த ஒரு வசனத்துல ஒரு நிலை நிற்கல, இப்படி ஒரு உபதேசத்துல ஒருத்தனால நீங்க சபையில இருக்க முடியல ஓடுறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அவன் பட்ட ரட்சிப்பு, அவன் கேட்ட சத்தியம் அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுங்க. இந்த ஒரு உபதேசத்துல வந்து நிலைத்திருக்கலன்னா இவன் வாழ்க்கையில, இவன் வேலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையில இல்ல, குடும்பத்துல எதுலையுமே நிலைத்திருக்க மாட்டான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன்னா இந்த கடைசி காலம் பாருங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஜெபிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம். அதான் இங்க ராமன் சொல்லும் போது நிறைய காரணம் சொல்றாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், ஜெபிக்க அறிந்து கொள்ளுங்கள், விடுவிக்கப்படும்படியாய் கற்றுக் கொடுக்கப்படும் டீச்சிங் அண்ட் த டெலிவரன்ஸ் அண்ட் ட்ரூத், நோ த ட்ரூத், இவைகளை பார்க்கணும். அதே போல நீங்க பாஸ்டருடைய செய்தியில போகும்போது சபை வளர்ச்சி, சபை ஒரு சபை எப்படி வளரும்? விசுவாசிகளின் வளர்ச்சியை பொறுத்துதான் ஒரு சபை வளரும். The growth of the believers. ஒரு சபையில ஒரு விசுவாசி எப்படி இருக்கான், வெளியே எப்படி இருக்கான், சபைக்குள்ள எப்படி இருக்கான், சமுதாயத்தில் எப்படி இருக்கான், குடும்பத்தில் எப்படி இருக்கான், நீங்க பாருங்க. ஒரு விசுவாசியை பாருங்க, அந்த விசுவாசியின் வளர்ச்சி சபையின் வளர்ச்சியாகும். ஒரு நல்ல வளர்ந்த சபையில் இருந்துட்டு உனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப இதைத்தான் யோவான் ஸ்நானகன் அங்க சொல்லுகிறார். யோர்தான் நதி அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் ஜனங்க, திரளான ஜனங்க. ஒருத்தமை சொல்றான், ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ, நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியை அறுத்துட்டு பரலோகத்துக்கு போக முடியலன்னா எப்படி? எதுக்கும் எடுத்து வைப்போம், எதுக்கும் ஞானஸ்நானம் எடுத்து வைப்போம். தப்போ சரியோ எல்லாம் போறாங்க, நம்மளும் போவோம்னு சொல்லி பின்னால ஒருத்தன் சட்டையை பிடிச்சு இன்னொருத்தன் வரான் ஞானஸ்நானத்துக்கு. ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. யோவான் ஸ்நானகன் பாக்குறாரு. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் அந்த ஆவிகளை, முகத்துல இருக்கிற ஆவிகளை பார்க்கிறார், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை பார்க்கிறார். இவங்க எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்க இவ்வளவு தீவிரமா நிக்கிறாங்கன்னு பார்த்தா சொல்ற, நாங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சன்னதிகள், we are the generation of Abraham. ஆனா ஆபிரகாம் யாரு? விசுவாசத்துக்கு தகப்பன். இவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? அதுதான் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாகவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். இன்னைக்கு ஒரு கடைசியா ஒரு புஸ்தகத்தை வாசிச்சேன். அந்த புஸ்தகத்தில் என்ன அந்த ஊழியக்காரர் எழுதுறாருன்னா, சபையாரே நீங்க பயப்படாதீங்க, இப்ப இருக்கிற காலம் அப்படியே ஓடி போகும்,
மரித்த பிறகுதான் நியாய தீர்ப்பு நடக்கும், அது வரைக்கும் சபையை நியாயம் தீர்க்க மாட்டார் என்று சொல்லுகிறான ஒரு எண்ணம் இருக்கு, பொதுவாக இருக்கு. தயவு செய்து அதை திரும்ப வாபஸ் வாங்கிக்கங்க. கர்த்தர் இன்னைக்கு சபைக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். விசுவாசியான சந்ததியை தேவன் இப்பவே நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டாரு என்று சொல்லி ஒரு கடுமையான ஒரு குரலை அந்த இடத்துல எழுதி பதிவு செய்கிறார். Don't ever delay your salvation after your death, but right now the time is start. இப்பொழுது காலம் தொடங்கிருச்சு. இப்பவே இந்த காலம் தொடங்கிருச்சு பாருங்க. நீ ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீ நினைக்கலாம் அப்படியே கிரியை, பலத்த கிரியை சபைகளுக்குள்ள தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. வைராக்கியமாய் சபைக்கு விரோதமாய், வைராக்கியமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற நாவுகளை கர்த்தர் இப்பொழுது கண்டித்து உணர்த்த ஆரம்பிச்சிட்டார், எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் சொன்னா இது ரட்சிப்பினுடைய காலம், கடைசி காலம், இது கிருபையின் காலமா இருக்கிறபடினாலே you cannot murmur against the church and the pastors. If you have to be right and right fellowship with the churches and right fellowship with the word of God, God will lift you up more and more. Otherwise you cannot survive with your own ability, your financial status, and your own strength. It never save your life until and then if you confess before the Lord, accept the word of God, and you have to proceed furthermore in all faithfulness, in prayer and perfection in the church. Otherwise you cannot survive in this world. Says the Lord Almighty. வெறும் ஞானஸ்நானம் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது, உன் குடும்பத்தை மாற்ற முடியாது, நீ எதிர்பார்க்கிற நன்மையை கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நடத்தும், சத்தியம் உங்களை நடத்தும். ஆனபடியினாலே சபை வளர வேண்டும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையில சபை எப்படி வளரும் என்று சொன்னால், விசுவாசிகள் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறவர்களாய். அவர் எப்படி வளர, எப்படி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். 15 வாசிங்க. 1:15. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று. பாருங்க, இன்னைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? என்ன சொல்லலாம்? யார்? We are the descendant of Abraham. ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? ஆபிரகாம் ஏறக்குறைய 99 வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நான் உன்னை நினைத்து அருளினேன், வருகிற உற்பவ காலத்திலே உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த பக்குவத்தில் இருக்கிறோமா? ஒருவேளை கர்த்தர் நமக்கு நன்மை செய்யவில்லை என்றால் கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம், சபையை விட்டு விடுகிறோம். Anything materially, if we are not blessed by God, we leave the church and went out. Every time these things are happening. But இந்த வேதம் என்ன சொல்கிறது? 31 வசனம் தொடங்கி 59 வரைக்கும் 8ஆம் அதிகாரத்தை ஜான் 8ல பாத்தீங்கன்னா, the claim of people to be descendants of Abraham was futile because their deeds evidence a lack of any moral relationship to him. ஆபிரகாமுக்கு சந்ததி என்று சொல்லுகிற வகையிலே எந்த ஒரு உறவும் எந்த ஒரு ஐக்கியமும் இருக்கிறதை போல தெரியவில்லை. அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் ஒரு முறை தன்னுடைய அரண்மனையில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தேசத்தை குறித்து நல்ல முடிவெடுக்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று எல்லாம் ரொம்ப சீரியஸா எல்லா செனட் சபை உறுப்பினர்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த வெளியே இருக்கிற காவலாளி சொல்லிட்டாங்க, யாரையும் விடக்கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியாட்கள். இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சீரியஸ் மீட்டிங், யாரும் வரக்கூடாது என்று ஒரு கட்டளை போட்டார். அப்ப வெளியே
அழுக்கு வஸ்திரத்தோடு ஒரு குட்டி பையன் விளையாண்டு இருந்த பையன் குடுகுடுன்னு உள்ள போயிட்டான். காவலாளிகள் விரட்டிட்டே போறாங்க, வெளியே இருக்கிற காவலாளிகள். அப்ப அந்த ரூம் வரைக்கும் வந்து அந்த ரூமை திறந்துட்டான் பாருங்க, மீட்டிங் நடந்துக்கிற ரூமை திறந்துட்டான். திறந்த எல்லாருடைய முகமும் கோபமா பார்க்கிற பொழுது அதிபர் மாத்திரம் சிரிச்சார். ஏன்னா அது அழுக்கான அவசரம் போட்டு அவன் மகன். காவலாளிகள் பிடிக்க ஓடி வரான், சொன்னான். தூக்கி மடியில் உட்கார வச்சு திரும்பி அந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துறாரு. ஜனங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு, அழைத்தவர் தெரியும், நீ நானே யாரு. இதுதான் சீசர்கள் செய்யறாங்க. பார்வையில்லாதவன் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கூப்பிடுகிற பொழுது அவனை அதட்டுகிறார்கள். சத்தத்தை போட வேண்டாம் என்று அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசுவின் காதில் இந்த சத்தம் விழுந்தவுடன் சொல்றாரு, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அவனை you just I want to receive him because the sound is very familiar and wonderful. I want to hear one more time. You bring them back. சொன்ன உடனே எந்த சீசர்கள் அதட்டினார்களோ அவர்களை கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நீயும் நானும் கிறிஸ்துவின் அருகில் கொண்டு போகப்பட வேண்டும். அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நீ இருக்கிற சபை உன்னிமித்தமாய் வளர வேண்டியது அவசியம். அப்பதான் நீ கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். If you are a descendant of Abraham, but you should have the faith. You are children of God. You should have all the doctrine in your mind and your heart and whatever the conversation you are given to the people. But if they were truly children of God, உண்மையாகவே நீ தேவனுடைய பிள்ளைகள் ஆனால், அவருடைய சந்ததிகள் ஆனால் என்ன செய்யணும் பாருங்க. If they are truly children of God, they would reverence the Son of God. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் வேணும். முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் என்ன? நீ நெத்தியில எழுதிட்டு போனதான் தெரியும், இல்லைன்னா உன் வாழ்க்கையை யாருக்கும் தெரியாது. நீ நெத்தியில எழுதிட்டு போகணும். We are the children of God. We born again. We accepted Lord Jesus Christ as a personal savior. அப்படி நிறைய நோட்டீஸ் போர்டு மாதிரி நிறைய போர்டு முன்னாலையும் பின்னாலையும் போட்டுட்டு போனதான் ஜனங்க படிச்சுட்டு பார், ரட்சிக்கப்பட்டது போகுது பார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போகுது பார், இது பைபிள் படிக்குதான் பார், இது ஜெபம் பண்ணுதான் பாரு, உங்க போர்டை பார்த்து வாசிப்பாங்க, நிறைய எழுதி போட்டு போங்க. ஆனா கிறிஸ்து அதை எதிர்பார்க்கல. இது கடைசி காலம். கிறிஸ்து சொல்றாரு, உன் நிமித்தமாய் ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். They should accept me because of you. This is the last days life. கடைசி கால ஊழியம், கடைசி கால சபை, கடைசி காலம். அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு நீ கிறிஸ்து உண்மையான கிறிஸ்துவனானால் உன்னுடைய சாட்சி அநேகர் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாய், உன்னுடைய வாழ்க்கை அநேகர் ஏற்றுக்கொள்ளப்படும்படியா, உன்னுடைய ஜெப ஜீவியம் அநேகருக்கு தெரிந்திருக்கும்படியா, உன் உபவாசம் இருதயத்திலே வெளியே காட்டாதபடி அந்தரங்கத்திலே பிதா காணும்படியாய் ஜெபிக்கிறவளாய் உபவாசிக்கிறவளாய் நீ இருக்கிற பொழுதுதான் இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய தேவனாய் இருக்கிறார். இதுக்கு என்ன செய்யணும்? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பார்க்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுது பாருங்க. The king Sennacherib wrote a letter suggesting that God would not stand against him. King Hezekiah, upon receiving the letter, took it and spread it out before the Lord in prayer. ஜெபத்திலே தேவனுக்கு அவன் தெரியப்படுத்துகிறான். அவன் தேவனை அறிந்திருந்தான், தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். சொன்னாரு, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதைத்தான் இவன் செய்தார். This is the real Christian life. தேவை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அனுதினமும் போராட்டம் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ தோல்விகளையோ மற்றவர்களுக்கு சொல்லி நீ அனுதாபம் சம்பாதிக்க வேண்டாம். உன் தேவனுக்கு தெரியப்படுது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை காத்துக்கொள்ளும். ஆமென். அடுத்த காரியம் பாருங்க. This is one example where the physical act seems to parallel the establishing of spiritual authority in the invisible realm. தேவனிடத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் நாம் படிச்சு காண்பிக்கிற பொழுது தேவனுடைய இருதயம் ஜனங்களை நோக்கி பார்க்கிறபடினாலே invisible God reveal the things all visibly. காணக்கூடாத தேவன் எல்லாவற்றையும் காண்கிற
காண்கிறவராய் இருக்கிறபடினாலே நீ தேவனுக்கு உன் இருதயத்திலே அதை அவைகளை தெரியப்படுத்துகிற பொழுது தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறார். நான் பல நேரங்களில் பிரச்சனைகள் சபை விசுவாசிகள் கொண்டு வருகிறது. நான் சொல்வேன், எழுதி யாருக்கும் தெரியாம ஸ்டாப்லர் பண்ணி கொடுங்க, அதை அப்படியே வச்சு ஜெபம் பண்றோம். மேட்டர் ஆஃப் செகண்ட் காட் ஆன்சர் many prayers. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். இது என்ன தெரியுமா? முன்னால வந்து நின்று நீ வாசிக்கல, மறைவா அவர்கிட்ட கொடுக்கிற விண்ணப்பம். இந்த 12 மணி நேரம் பிரேயர் என்ன செஞ்சோம்? விண்ணப்பங்கள் காலையில் வந்தோடனே விண்ணப்பத்தை போட்டோம், ராத்திரி போறதுக்குள்ள எரிச்சிட்டோம். ஒரு விண்ணப்பத்தை படிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நேரம் ஆகும்? வேதம் சொல்லுது, வாயிலே சொல் பெருமாவதற்கு முன்பாகவே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேங்கிறார். ஆனாலும் இந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8 முதல் 19 வரைக்கும் சொல்லப்படுகிற வசனத்தின்படி அவன் தேவனுடைய சமூகத்திலே வந்து அவைகளை படித்து காண்பிக்கிறான். That is a request submitting before the Lord. இது காலம் காலமா நம்ம வந்து விண்ணப்பம் எழுதுறோம் ஊழியர்களுக்கு, அவங்க படிச்சுட்டு பதில் எழுதுவாங்க. ஆனா இதுல படிச்சு எழுதுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, அவரே படிச்சு அதுக்கு ஆன்சரே கொடுத்துருவார். Praise the Lord. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம் கூட சொன்னேன். இந்த 12 மணி நேரம் அடுத்தது வரும்பொழுது டிசம்பர் மாதத்துல நீங்க எப்படி உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் ஒரு சின்ன ஒரு ஆயத்தத்தை நான் செய்திருக்கிறேன். ஒரு பெரிய எண்ணெய் எடுத்து அந்த நாளுக்காக ஜெபம் பண்ணி 2வது 12 மணி நேரம் ஜெபத்துல வச்சு ஜெபிச்சுட்டு அந்த நாளிலே கலந்து கொண்ட ஏறக்குறைய 95 பேர் சின்ன மற்ற பிள்ளைகளை விட்டுருங்க, almost 95 people. I want to personally pray for them and I want to hand it over to them, that bottle. அதுக்கு தனியா உள்ள வச்சிருக்கோம் ஒரு சின்ன ஆயில் பாட்டில். அது என்ன செய்யணும், நீங்க எடுத்துட்டு போய் அந்த அடுத்த 3வது 12 மணி நேரத்துக்குள்ள வரதுக்கு முன்பாக ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதை ஊற்றி வீடு பூரா சுத்திகரிச்சுட்டு வீட்டை போட்டிட்டு இங்க வந்துருங்க. முடிஞ்சு போனா திரும்பி அந்த மீதி எண்ணெயை வச்சு வீடு பூரா தெளிச்சு முடிச்சிருங்க. அடுத்த வருஷத்தை நீ காண போகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு இன்னும் எண்ணி முடியாத நன்மைகளை செய்யும். எதுக்காக அந்த 12 மணி நேரம் ஜெபம்? அந்த 12 மணி நேரத்துல கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? அநேகர் பாருங்க விண்ணப்பத்தை எழுதவே மறந்துட்டாங்க. பாருங்க இப்ப எந்த உண்மையான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். என்னென்ன டீச்சிங் கொடுத்திருக்கிறோம்? ரைட் ப்ரேயிங், ரைட் திங்கிங், ரைட் லிவிங், அப்புறம் ஓவர் லேர்னிங், providence of God. What is providence? Pro video. Pro means before, video means see. கர்த்தர் சொல்றாரு, நீ எழுதி வைப்பதற்கு முன்பாகவே, நீ இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை பார்த்துட்டார். Pro video. That means overwhelming providence of God. அப்புறம் unchanging, unfailing power of God, unchanging promise of God. 6 காரியங்களை பார்த்தோம். அடுத்த 3 என்ன சொல்லி கொடுத்தனா, ஒரு ஃபைனான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ஃபைனான்ஸ் எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது, இது அவ்வளவு மெத்தட் சொல்லி கொடுத்தாரு ஆவியானவர். அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க, physical act. இது என்னது? 12 hours prayer என்ன குறிக்குது? physical act. நீங்க உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, நாங்க இங்க ஜெபம் பண்றோம். இதுல physical act. நம்ம பிரயாசத்தோட வரும், பிரயாசம். அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போனதை பார்த்து நீங்க இன்னைக்கும் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த வனாந்திரத்திலேயா கர்த்தர் கொண்டு போனார், இப்படிப்பட்ட இடத்திலேயா ஜனங்க நடந்து போனாங்க அப்படின்னா அந்த ஜனங்கள் நடந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நடந்த ஜனங்களுக்கு அது ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இரவில் அக்னி சமமும் பகலில் மேக சமமும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரியாது இருந்தது. அது இன்னும் நீங்க போய் அந்த எகிப்து தேசத்துல போய் யாராவது யாராவது நீங்க கேட்பாங்க, என்ன ஒரு இந்த மாதிரி பாதரட்சை தேயில வஸ்திரங்கள் அழுக்காக நான் சொல்றாரு, ஒரு குழந்தைய ராப் பண்ணி தோல்ல சுமந்துட்டு போற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் தாமே சுமந்து கொண்டு போனார். இவ்வளவு கிருபை இருக்கு. அப்ப நம்ம வாட் இஸ் அவர் பிசிக்கல் ஆக்ட்? சரீர பிரகாரமாய் நாம் தேவனுக்கு என்று செய்ய போகிற காரியங்கள் என்ன? வாயினால் அறிக்கை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க,
So parallel, the establishing of spiritual authority in the invisible realm. In other words, physical act becomes prophetically symbolic of a reality that impacts the invisible as action is being taken in the visible realm. முதல் term, second term. முதல் term என்ன சொல்லுது பாருங்க. This is one example where a physical act seemed to parallel the establishing of spiritual authority in the invisible realm. In other words, physical act became prophetically symbolic of a reality that impacts the visible as action is being taken in the visible realm. In Ezekiel's case, the physical act of trust. சரீர பிரகாரமாய் அவன் தேவனை நம்புகிறான். கடிதம் கையில கிடைத்த உடனே அவன் என்ன செய்றான்? He trusts in God. இதை நான் யாரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும்? இந்த பிரச்சனைகளை என் தேவனுக்கு நான் எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்று அவன் இருதயத்திலே கேட்கிற பொழுது அவனுடைய வாஞ்சை இதை கொண்டு போய் அவருடைய சமூகத்திலே நீ படித்து காட்டு. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீ விண்ணப்பம் எழுதி போடுகிற பொழுது ஒரு நம்பிக்கை, என் பிரச்சனையை என் தேவனுக்கு நான் படித்து காண்பிக்க போகிறேன். என் தோல்விகளை நான் அவருக்கு படித்து காண்பிக்க போகிறேன். என் பிரச்சனைகளை அவருக்கு எழுதி காண்பிக்க போகிறேன். அவரை படித்து என் வாழ்க்கையில நான் நம்புகிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். Hallelujah. No other second opinion on this. வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பிரச்சனையை நீ எழுதி வைக்கிற என்று சொன்னால் நீ எழுதுகிற பொழுது தேவன் அதை அறிந்திருக்கிறார். சமூகத்திலே கொண்டு வைக்கிற பொழுது அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்ற spreading his case, the letter before the Lord established foundation for faith upon which Ezekiel's prayer. எசேக்கியேலுடைய ஜெபத்துல இந்த லெட்டரை படிச்சு காண்பிக்கிறது எதை குறிக்கிறது? foundation for faith upon which Ezekiel's prayer. foundational prayer. அஸ்திவாரம் போடுறோம் பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்த விண்ணப்பத்தை யாராலும் அசைக்க முடியாது. நான் ஜெபத்தை ஒரு அஸ்திவாரமாய் நான் கொண்டு வருகிறேன். விளங்குதா? foundation for faith. The king was convinced that God would hear this prayer. அவன் இருதயத்தில் அந்த காரியத்தை செஞ்ச உடனே மனசுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. இந்த விண்ணப்பத்தை என் தேவன் கேட்டுட்டார். அதான் சில நேரங்களில் பாருங்க, விண்ணப்பத்தை நான் தான் கையில் வாங்குவேன். எந்த டேட்ல ரிசீவ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் என்ரோல் இட். என்னுடைய சிக்னேச்சர் போட்டு டேட்டை போட்டு எழுதி கொண்டு போய் உள்ள வச்ச உடனே அவன் சொல்லுவான், பிரதர் நம்ம எழுதி ஒரு பிரேயர் விண்ணப்பம் வச்சேன்னு நீங்க கூட சைன் பண்ணி வச்சீங்களே, அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு பாஸ்டர், அதை எடுத்துருங்க. உடனே பதில் வருது. அதுக்கு எல்லாரும் விண்ணப்பம் எழுதி கொடுக்கணும்னு சொல்லு. ஓகே, எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம், நீ சபை வளர்ச்சியில கர்த்தருடைய பங்கு எப்படி இருக்கிறது, விசுவாசிகளுடைய பங்கு எப்படி இருக்கிறது, தேவ தூதருடைய பங்கு எப்படி இருக்கிறது, நம்ம ருசிக்கணும். கிறிஸ்துவ அன்பை ருசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா ஒரு பெரிய தரிசனத்தோட சபைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தரிசனம். வேற சொல்லுது, நீ சபைக்கு வர யாருடைய கட்டாயத்திலும் வராத சபைக்கு. யாரும் நீ இழுத்துட்டு வரக்கூடாது சபைக்கு. யாரும் நீ பிரஷரைஸ் பண்ணக்கூடாது. சபைக்கு வாழணும், நீ பிரஷரைஸ் பண்ணக்கூடாது. நீ நன்றாக இருப்பதற்கும் ரொம்ப நாள் வாழணும்னா தேவனை கனப்படுத்து, தகப்பன் தாயை கனப்படுத்து. உனக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமா, கர்த்தரை தேடு. சிங்கம் குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவரோ என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த எசேக்கியா வாழ்க்கையில நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பிசிக்கல் ஆக்ட். பாடும் தேவன் ஆராதிக்கும் போது we need a physical act. வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிற பொழுது the physical act பைபிளை திருப்பி
எந்த வசனத்தை போதகர்கள் படிக்கிறார்களோ அந்த வசனத்தை கையில வச்சு இந்த வசனத்தை தான் அவர் போதிச்சுக்கிட்டு இருக்காரு. வசனமும் அந்த ஊழியக்காரருடைய அவரை ஒரு வரிசைப்படுத்தும். இந்த வசனத்தை போதிக்கிறார், நீ கையை வச்சு அந்த வசனத்தோடு நீ அவன் நடந்து போகிற வழியில நீயும் கடந்து போயிட்டே இரு. ஒரு இடத்துல போய் அவரும் நீங்களும் கிறிஸ்துவ ஒன்னா சேர்ந்துருக்கு. ஒரு இடத்துல நமக்கு தெரியாதா? பழைய ஏற்பாட்டுல 39, புதிய ஏற்பாட்டுல 27 தெரியாதா? அப்போஸ்தலர் நடவடிக்கை எவ்வளவு தடவை படிச்சிருக்கிறேன், ஜான் சாப்டர் எவ்வளவு தடவை படிச்சிருக்கிறேன், 2 ராஜாக்கள் 19 எவ்வளவு தடவை படிச்சிருக்கேன். இதை பார்க்காட்டி என்ன கேட்போம், தூக்கம் வந்துடும். ஹலோ, பைபிள் அப்படி வச்சு வரிசையில போயிட்டே இரு. தூக்கம் வந்தாலும் அவர் மாத்திடுவாரு. தெரியும் அப்படின்னு உட்கார்ந்தா தூக்கம் வந்துடும். தூக்கம் வரும், அப்புறம் கூடவே துக்கம் வரும். It is not in my hand, it is not in your hand, it is from God. அதான் நான் சொல்றேன், எதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பைபிளாகம் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. யூத் பைபிள் ஏன் கொடுக்கிறோம்? ஈஸி டு கேரி. யூத் பைபிள் எடுத்து வச்சு ஈஸியா வச்சு ஒரு ஒயிட் பேப்பர், இப்போ ஒயிட் பேப்பர் ஒரு பேனா வச்சுக்கிட்டு just underscore every verses. Your fingers should touch the verses. வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா எழுதாத பக்கமே இருக்காது. இன்னைக்கு கூட பாருங்க, பாஸ்டர் இப்போ நான் ஒரு ஊழியர்காரன்னா பாஸ்டர் ராமுடைய மெசேஜ் எழுதி வச்சிருக்கிறேன், பாஸ்டர் மணியுடைய மெசேஜ் எழுதி வச்சிருக்கேன், அவருடைய கண்டினியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த வரிகளோடு கடந்து போனேன். ஆண்டவரே, இன்னைக்கு இவங்களை கொண்டு ஏன் கூட என்ன பேச போறீங்க? நம்மளாம் அனுதினமும் வாழ்க்கையில அவரை நம்பி வாழ்றோங்க. யாரை நம்பி வாழ்றோம்? காலையில் எந்திரிச்சா ராத்திரி படுக்கிற வரைக்கும் அவரை நம்பி வாழ்றோங்க. அவர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதனால இந்த உலகத்துல நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவை நம்பி எல்லா எதிர்பார்ப்போடும் அவருடைய சமூகத்தை காத்திருக்கிற நமக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். கடைசி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறேன். Ezekiel's case, a physical act of trust, spreading his case, that means letter, before the Lord, established a foundation for faith upon which Ezekiel prayed. The king was convinced that God would hear his prayer, and the Lord sent an angel that night who destroyed 185,000 people, enemy troops. எவ்வளவு பேர் அழிச்சிருக்கிறார் தேவன்? ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் எவ்வளவு பேர் அழிச்சிருக்காரு? திரும்பி சொல்றேன். And the Lord sent an angel that night who destroyed 185,000 enemy troops. 2 Kings 19:35, Isaiah 37:14-20. Okay, idhile vedhu kodunga. Other physical acts of people recorded in scripture include vocal praise and shouting. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரியம் சொல்லி கொடுக்குறேன். நம்ம சபைக்கு வரோம் பாத்தீங்களா? சபைக்கு வருகிற பொழுது சபை வந்து ஒரு காரியத்தை திட்டமா அறிஞ்சுக்கணும். சபையில என்னெல்லாம் செய்யலாம், சபையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கும்போது முதலாவது பாருங்க, முதல் காரியம் scripture. Other physical act of the people recorded in scripture include vocal praise and shouting. Vocal praise and shouting, அதாவது வாயை திறந்து தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் ரெக்கார்ட் ஆயிருக்கு பைபிள்ல இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, எரிகோவை சுற்றி வராங்க. 7வது முறை 7ஆம் தரம் சுற்றுகிற பொழுது துதியுங்கள் என்று சொல்லி ஆசாரியன் எக்காலத்தை ஊதுகிற பொழுது துதித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது துதி சத்தத்தினாலே. இப்ப நமக்கு விரோதமா அநேக தடைகள் இருக்கும். ஒவ்வொரு